விலையாசு என்ற கிராமத்தில் பிறந்தவன் சாங்கோ. பிற குழந்தைகளைப் போல அல்லாதவனாக இருந்தான் அவன். அவனுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருந்தது, மரங்களோடு பேசும் திறன். சிறு வயதிலேயே மரங்களை நேசிக்கத் தொடங்கினான். அவன் அருகில் சென்றாலே மரங்கள் இலைகளை அசைத்து அவனிடம் பேசும். சாங்கோ, இந்த நிலம் துன்பத்தில் இருக்கிறது. சிறு புயல் வரப்போகுது, மக்களை எச்சரிக்கவும் என்றெல்லாம் மரங்கள் அவனிடம் கூறும். ஆனால் கிராம மக்கள் அவனை நம்பவில்லை. மரமா பேசும், இவன் பைத்தியமா என்ன என்று கேலி செய்தனர். சாங்கோ சிரித்தபடி சொன்னான், நீங்கள் நம்பணும் என்பதில்லை, நான் மரங்களை நம்புகிறேன். ஒரு நாள் புயல் வரப்போகிறது என மரங்கள் எச்சரிக்கின்றன. சாங்கோ ஆலமரத்தை நாடுகிறான். உன்னால் மட்டும்தான் ஊரை காப்பாற்ற முடியும், வேர்களை விரிவாக்கு. அப்போது அந்த புயல் ஊரைச் சுற்றி வலது பக்கம் திரும்பியது. மக்கள் திகைத்தனர். எப்படி தெரிந்தது? சாங்கோ அமைதியாகச் சொன்னான், மரங்கள் எனக்கு நண்பர்கள், அவர்கள் அழைக்கும் போது நான் கேட்கிறேன். அதன்பின் மக்கள் மரங்களை வணங்கத் தொடங்கினர். சாங்கோ மறுநாள் காணாமலானான். ஆனால் இப்போது கூட மரங்கள் விழும் சத்தம் வந்தால் மக்கள் பார்த்து கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் நம்புகிறார்கள், சாங்கோ எங்காவது இருக்கிறான், மரங்களாகவே.